இந்த 15 மாதங்களாக வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வெறுப்பு மண்டி கிடக்கும் நிகழ்வாகத்தான். வேலை தேடிகளாக பெரும்பாலானவர்கள் வேலை இல்லாதவர்களாக, அவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்களாக இருப்பது அந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சிக்கல். அத்தனை பேருக்கும் என்ன வேலை அவர்கள் தருவார்கள்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய ஆட்சியில் பல இணக்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. நமக்கும் அவர்களுக்கும் எப்பவும் இருக்க பிரச்சனை நதிநீர் பங்கீடு. நம்ம கங்கை நதிநீரை அவர்களோடு பங்கிட்டு கொடுக்கிறோம். ஒரு மிகப்பெரிய பதவி, கேட் கீப்பர். அந்த அம்மா சொன்னா தான் நீங்க போய் அதிபர் ட்ரம்பை பார்க்க முடியும், யாரா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி இந்த வன்முறை எங்கேயும் கொண்டு போகாது, நீங்க நிதானமாக நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. ஏன்னா இந்த வன்முறை நீங்களே உங்களுடைய காலை சுட்டுக் கொள்வது மாதிரி. அமெரிக்கா தான் எல்லாவற்றிலும் தலையிடுகிறது. இல்ல, நான் அப்படி நினைக்கல. அமெரிக்கா தான் இதை தூண்டி விடுகிறது. அமெரிக்காவின் பின்புலம் தான் இருக்கின்றது. உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம். இது ஒரு கதைத்தல். சர்வதேச நிகழ்வுகளை நாம் நம்முடைய சர்வதேச ஐநா மாமன்றத்தினுடைய அரசியல் ஆலோசகர் திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களோடு கதைப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நமது அண்மை நாடான வங்கதேசத்தில் ஏற்படுகிற உள்நாட்டு குழப்பம், அனர்த்தம் அந்த நாட்டை எவ்வாறு பாதிக்கிறது என்பது முதல் ஒன்று. இரண்டாவது, சமத்துவ ஒரு சமமின்மையான இந்தியாவின் அழுத்தம் அவர்களுக்கு மேல் இருக்கிறது என்று உள்நாட்டு அமைப்புகள் ஜமாத்துல் இஸ்லாமி மற்றும் உஸ்மான் ஷெரீப் ஹாதியின் படுகொலை சர்வதேச அளவில் பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது. நிறைய பேசும் நம்முடைய ஐநா மாமன்றத்தினுடைய அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களை இந்நிகழ்ச்சியுடைய நேர்காணலில் உங்களை நான் வரவேற்கிறேன். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். வங்கதேசத்தில் என்ன சார் நடக்குது? தினமும் நியூஸ்ல குளறுபடிகள், கோளாறுகள். ஒரு தலைவர் சுடப்பட்டார், ஹாதி. இப்பொழுது மற்றவரும் சுடப்பட்டிருக்கிறார். என்ன நடக்குது? வங்கதேசம் இந்தியாவினுடைய இந்திய எதிர்ப்பினுடைய உச்சத்திலும் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் கையிலும் சென்று சிக்கிக் கொண்டிருக்கும் ஒரு காலமாக இருக்கிறது. சீனா ஒரு 15 மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் பதவி இழந்து இந்தியாவில் தஞ்சமடைந்த பிறகு வலதுசாரி இயக்கங்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. முகமது யூனிஸ் சிறப்பு ஆலோசகராக, தலைமை ஆலோசகராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பின் அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த நாடு இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழற மாதிரி தான் இருக்கு. சீனா பதவி விலகிய பிறகு, அவர்கள் பதவி இழந்து இங்கு தஞ்சமடைந்த பிறகு இந்த 15 மாதங்களாக வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வெறுப்பு மண்டி கிடக்கும் நிகழ்வாகத்தான் வெகுஜன மக்கள் மத்தியிலும் அந்த அரசே ஒரு சார்புத்தன்மையோடு இந்திய வெறுப்பை மறைக்க இயலாத ஒரு அரசாக இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாக. திரு ராஜரத்னம் சார், இப்போ இன்று காலை வந்த செய்தி, வங்கதேசத்திலிருந்து ஒரு நல்லுணர்வு செய்தியை இந்தியாவுக்கு டிப்ளமேட்டிக்காக அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய போன்ற ஒரு பெரும் பொருளாதார வல்லமையும் இராணுவ வல்லமையும் மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தேசத்தோடு முரண்படுவது வங்கத்துக்கு அவ்வளோ நல்லதில்லை. நான் சொல்லலை, அங்குள்ள தலைவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. இதை வெளியே சொல்றதுக்கு என்ன, ஏன் மறைமுகமாக அனுப்பணும்? அதனால் அவர்களுடைய தயக்கம் என்னன்னா, இன்று மிதவாதிகள் ஒரு 15 ஆண்டுகள் ஹசீனா ஆண்டபோது மிதவாதிகளுடைய ஆதிக்கம் இருந்தது. அந்த அம்மையார் 15 ஆண்டுகள் ஆண்டதில் நிறைய தவறு நடந்துச்சு. நிறைய
அவருக்கு வேண்டியவர்கள் உச்சத்திற்கு சென்றார்கள். நிறைய ஊழல் இருந்துச்சு, வேலையின்மை, அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் தொடர்ந்து. ஒரு 17 கோடி நாடு, 17 கோடி மக்கள் இருக்கிற ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில் ஏற்றுமதி ரீதியாக அவர்கள் நம்ம திருப்பூர் மாதிரி அங்கே ஒரு பெரிய ஏற்றுமதி வளாகமும் ஒரு பெரிய ஏற்றுமதி துறையும் இருக்கு. அவங்க நல்லா அதை பண்றாங்க. ஆயத்த ஆடைகளுடைய மையம். ஆமாம். அந்த ஆயத்த ஆடைகள் அவர்களுடைய பொருளாதாரத்தை வளம் பெற்ற ஒரு பொருளாதாரமாக உயர்த்தி கொண்டே செல்கிறது. ஆனால் பெரும்பாலானவர்கள் வேலை தேடிகளாக, பெரும்பாலானவர்கள் வேலை இல்லாதவர்களாக, அவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்களாக இருப்பது அந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சிக்கல். அத்தனை பேருக்கும் என்ன வேலை அவர்கள் தருவார்கள்னு தெரியாது. இதுக்கிடையில் இந்த அம்மா 15 ஆண்டுகள் ஆண்ட பொழுது பல இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்களை இவர்கள் ஒடுக்கினார்கள். அதில் ஜமாத்தி இஸ்லாமியை இவர்கள் தடை செய்தார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு? தி பெண்டுலம் ஹஸ் ஸ்வங் தி அதர் எண்ட். ஓகே, பெண்டுலம் அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ இவர்களுடைய அவாமி லீகை அவர்கள் தடை செய்து விட்டார்கள். இந்த தேர்தலில் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக ஜமாத்தி இஸ்லாமி மீது இருந்த தடையை விலக்கி விட்டார்கள். அவர்கள் இந்த தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ளலாம். இப்போ முகமது யூனுஸ் ஒரு சர்வதேச அளவில் அறியப்பட்ட ஒரு பெரிய தொழில்துறை வல்லுனர். அவர் சிறு நிதி உதவி, மைக்ரோ ஃபைனான்ஸில் ஒரு பெரிய தேர்ச்சி பெற்றவர். அதில் தான் அவருக்கு நோபல் பரிசு எக்ஸ்பர்ட். ஆமாம், கிராமீன் வங்கின்ட்டு அவர் தொடங்கி நடத்தினதில் ஒரு பெரிய புகழடைந்தார். அவருக்கும் ஹசீனாவுக்கும் சரியாகவே இல்லை, சரியில்லை. ஆமாம், அவர் மீது சோதனைகள் நடந்தது, அவர் மீது புகார்கள் சொன்னது, இதெல்லாம் ஹசீனாவுடைய ஆட்சியில் நடந்தது. ஹசீனா இங்கே தஞ்சமடைந்திருப்பதும், இந்தியா ஹசீனாவுக்கு தஞ்சம் தந்திருப்பதும் பல வலதுசாரி இயக்கங்களுக்கு அங்கு பெரிய உறுத்தலாக இருக்கு. இந்தியா வங்கதேசத்தினுடைய எதிரின்ட்டு நினைக்கிற அவர்கள் இதை அப்படி அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்குறாங்க. இப்போ முறையாக அங்கிருந்து அந்த நாட்டு அரசு இவர்களை ஒப்படைப்பு எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி, ஒப்படைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் இவர்களை நீங்கள் திருப்பி தரணும். ஏன்னா அவர்கள் மீது நாங்கள் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நடத்தி அந்த வழக்கினுடைய முடிவில் அவர்களுக்கு மரண தண்டனை என்பதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். டெத் சென்டென்ஸ். அந்த அம்மையாரை நம்ம திருப்பி அனுப்ப போறது, அனுப்ப மாட்டோம். ரைட், கண்டிப்பாக அனுப்ப மாட்டோம். ரைட். ஏன்னா அப்படி அனுப்பணும்னா நம்முடைய வெளியுறவு அயலக உறவு, பார்வை, கொள்கை அதெல்லாம் ஊனப்பட்டுடும். இது வங்கதேசத்தை தாண்டி சர்வதேச பார்வை இந்தியாவிற்கு மேல் ரொம்ப மோசமாயிரும். அது மட்டும் இல்லை, செய்ய மாட்டாங்க. எந்த நண்பரும் எந்த நாடும் நம்மோடு நேசமாக இருப்பதற்கும், எந்த நாட்டினுடைய தலைவரும் நம்மோடு நட்பு பாராட்டுவதற்கும் தயங்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். இவர்களை நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அந்த அம்மாவுடைய 15 ஆண்டு கால ஆட்சியில் அங்கிருந்த சிறுபான்மை இந்துக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்ததை இந்த அரசு வரவேற்றது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய ஆட்சியில் பல இணக்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. நமக்கும் அவர்களுக்கும் எப்பவும் இருக்க பிரச்சனை நதிநீர் பங்கீடு. நம்ம கங்கை நதி நீரை அவர்களோடு பங்கிட்டு கொடுக்கிறோம். நாம மேல்பாசன நாடு, அதனால நம்ம நம்பி அவங்க இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு மாதிரி, நாம கர்நாடகா மாதிரி. அந்த மாதிரி. ஆமா. ஸோ கர்நாடகா மனசு வச்சா தான் நாம நம்முடைய தஞ்சை, திருச்சி விவசாயிகள் பிழைக்க முடியும். டெல்டாவில் என்ன பிரச்சனையோ அதே ஒரு சிக்கல் அங்கே இருக்கு. நாம ஒரு ஒப்பந்தம் வைத்திருக்கிறோம். அந்த ஒப்பந்தம் 30 ஆண்டு கால ஒப்பந்தம். அது காலாவதியாக போகிறது இந்த 2026. அந்த ஒப்பந்தத்தை திருப்பி அவர்கள் புதுப்பிக்க வேண்டும். அது அவர்களுடைய நலனுக்காக. அவர்கள் அந்த காரணத்தினாலாவது இந்தியா ஒரு பெரிய நாடு. அதாவது வங்கதேசம் என்பது இந்தியாவில் ஒரு அங்கமாக, ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாடு. இந்தியா அது போல ஒரு 20 மாநிலங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், அந்த நாட்டினுடைய மருத்துவ வசதிக்காக பல வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இங்கு நாளும் பொழுதும் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இங்க இருக்கிற அப்போலோ போனீங்கன்னா சென்னைக்கு தான் அதிகமாக வராங்க. ஆமா, வங்க மொழி தான் பேச்சா இருக்கும். அங்க வேலை செய்பவர்களே வங்க மொழி பேசுபவர்களாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ட்ரெயின் ஆயிடுறாங்க. இந்த அளவுக்கு மருத்துவ சுற்றுலா என்பது வங்கதேசத்துக்கு இருக்கு. வேற எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு நாம ஒரு 16 விசா மையங்களை நம்ம நடத்துறோம் வங்கதேசத்தில். 16 விசா மையங்கள் இந்தியர்கள். அந்த அளவுக்கு மக்கள் இந்தியாவுக்கு வராங்க. இப்ப பாருங்க, 4000 கிலோமீட்டர் எல்லை நமக்கும் நம்முடைய வடகிழக்கு 4 மாநிலங்களுக்கும் நாம அவங்களோட பகிர்ந்துக்கிறோம். அதனால பண்பாட்டு ரீதியாக, மத ரீதியாக,
பல வழிகளில் அவர்களோடு நமக்கு வந்து ஒரே துணியிலிருந்து வெட்டப்பட்ட 2 துண்டுகள் அதானே, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. என்ன. ஆனால் அப்படி நினைக்கிறவர்கள் பெரும்பான்மையாக இருந்தது குறைந்து வருகிறது. அதுதான் இப்போ ஒரு ஒரு மிக கடுமையான ஒரு கட்டத்தில் நம்முடைய உறவுகள் அவங்களோட இருக்கு. திரு கண்ணன் ராஜன், லெட் இட் பி வெரி கிளியர், சில விஷயங்களை நாம சரி பண்ணணும். இந்தியாவில் அண்மை காலமாக வளர்ந்து வரக்கூடிய ஹிந்துத்துவ அடிப்படைவாதம் அது மறக்கக்கூடியதாக இல்லை. குஜராத்தில் மாட்டிறைச்சி சாப்பிட்டவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, ஆயுள் தண்டனை, சாரி. அதை தாண்டி சர்வதேச அளவில் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறது. ஆப்கனை தாண்டி ஈரான் பார்த்து கொண்டாலும் இன்றைக்கு பல நாடுகளில் அது ஒரு பிரச்சனைகளாக இருக்கிறது. வங்கதேசம் போன்ற இந்திய டிஎன்ஏ கொண்ட மக்கள் ஒரு சாஃப்ட். முகமது ஹாதியின் படுகொலைக்கு இந்தியாவில் ப்ரோவோக் பண்ணாங்க. த கான்ஸ்பிரசி வாஸ் பீயிங் மேட் இந்தியாவுடைய ரா அப்படிங்கிற ஒரு தியரி அந்த மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பயந்துருக்கு. டு யூ ஃபீல் தட்? இல்லை, நான் அப்படி நினைக்கல. 15 மாதமாக இந்திய வெறுப்பை உமிழ்ந்து அரசியல் செய்து கொண்டிருந்த இளைஞர் இந்த 32 வயது ஷெரீப் உஸ்மான் ஹாதி. 15 மாதங்கள் வரை பொறுத்திருக்கிற இந்திய ரா உளவுத்துறை நிறுவனம் தேர்தலுக்கு ஒரு 2 மாதங்கள் 1.5 மாதங்களுக்கு முன்னாடி அவரை கொன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியாதா? கண்டிப்பா தெரியும். நீங்க அந்த உளவுத்துறையில வேலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பொது அறிவு கூட உங்களுக்கு இருக்காதா? இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. இந்தியா வந்து இஸ் அ விப்பிங் பாய். அதாவது இது வந்து நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்குன்ற மாதிரி எதற்கெடுத்தாலும் இந்தியாவை பழி சொல்வது என்பது அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பாக போய்விட்டது. அதனால நாம பண்றதெல்லாம் ரொம்ப சரின்ட்டு நான் சொல்ல வரல. இருக்கலாம். நாம அவர்களுடைய தூதரகம் இங்க இருக்கு டெல்லியில. அந்த தூதரகத்தின் முன்பாக ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு 25-20 இளைஞர்கள், வலதுசாரி இந்து இளைஞர்கள் அங்கு ஒரு இந்துவை கொன்னுட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் அங்கு கூடி முகமது யூனுஸ் ஒழிக என்றெல்லாம் அவர்கள் சொன்னதாக வங்கதேசத்து செய்தியேடுகள் செய்தி போட்டிருக்காங்க. இப்போ அங்கிருந்து இதை வந்து அவர்கள் இதுக்கு கவலை தெரிவித்து நம்முடைய வெளியுறவு அமைச்சகத்துக்கு சொல்றாங்க. நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்றதுக்கு பதிலாக வெறும் சர்வசாதாரணமாக ஒன்றும் இல்லை, ஒரு 20-25 பேர் வந்தார்கள், எதுவும் அத்துமீறி போகலை, நாங்கள் அவங்கள தடுத்து அவங்க கோஷம் பண்ணுறதெல்லாம் நிறுத்தி அதுக்கப்புறம் அவங்களை அப்புறப்படுத்திட்டோன்ட்டு. அவ்வளவு எளிதான செய்தி அல்ல அது. முதல்ல அவர்கள் அங்கே இருந்திருக்கவே கூடாது, அவர்களை இந்திய அரசு அங்கே அனுமதித்திருக்கவே கூடாது. ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்க்ளேவ், அதாவது தூதரக வளாகம் என்பது ஹை செக்யூரிட்டி, உயர்ந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துடும். எப்படி இந்த 25 பேர் அங்கே போக முடிஞ்சது? உள்ள வர முடியும். அப்போ இந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அதனால 2 தரப்புலையும் விட்டு கொடுத்து போவதும் எல்லாம் பண்ணணும். ஆனால் ஹசீனா இறங்கிய பிறகு சிறுபான்மையினருக்கு அதிகமாக பாதுகாப்பு இல்லை என்ற உணர்வு வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு இருக்கிறது, வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மிதவாதிகளுக்கு இருக்கிறது. சிறுபான்மை ஹிந்துக்கள், ஆமா, அதுதான் முக்கியம். ஆமா, வேற மற்றவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பய உணர்வு இருக்கு. இதை வந்து மேலை நாடுகளே இதை தொடர்பா பேசுற அளவுக்கு இருக்கு. அங்க வந்து ஒரு நிலைமை பதட்டமா இருக்கு. நீங்க சிறுபான்மையா இருந்தா உங்க உயிருக்கும் உங்களுடைய உடைமைக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் ஒரு சிக்கலாக இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது எவ்வளவு குரூரமா இன்னைக்கு நேற்று என்னோட முஷ்டாக் அஹ்மத்னு சொல்லிட்டு என்னோட ஒரு வங்கதேச ஒரு சகோதரர் வேலை பார்த்தார், என்னை விட மூத்தவர். அவர் இன்னைக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பியிருக்கார். அவர் ஒரு மிதவாதி. அவர் போன பொது தேர்தலில் அவர் அந்த நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பாக அங்கு நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக போட்டியிட்டவர். அந்த கவிதையை நான் வாசிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றார், இவரை கொன்றுவிட்டீர்கள் நீங்கள், இறைவனை பின்பற்றும் இறைவனுடைய தொண்டர்கள் இந்த இந்துவை கொன்றுவிட்டீர்கள். நீங்கள் கொன்றதற்கு காரணம் இறைவன் கருணை வடிவானவன் என்பதை காட்டுவதற்காக. கரெக்ட், அப்படித்தான் அவங்க நினைக்கிறாங்க. என்ன அப்படின்ட்டு ரெடிக்கல் ஃபோர்ஸ். ஸோ அதை இன்னைக்கு காலையில் அவர் எனக்கு அனுப்பிட்டு அதை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இந்த நாடு எங்கே போகுதுன்னு தெரியல. நாங்கள் இப்போ ஒன்றா ஆப்கானிஸ்தானில் வேலை பார்த்தோம், பல முறை இது தொடர்பாக பேசியிருக்கோம். சிறந்த மனிதர். ஆமாம், நல்ல மனிதர். அவருக்கு ஒரு 70 வயது இருக்கும். அவர் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளில் படிக்கிறார்கள். ஸோ அவர் நல்லபடியாக இருக்கார். அவர் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது 8
பிரதமர் அலுவலகத்தில் 8 இயக்குனர்கள் இருப்பார்கள். அதில் ஒரு இயக்குனராக பணியாற்றியவர். அவர் தான் எழுதுறார். அவர் இந்த மாதிரி எழுதுறார். ஆண்டவன் கருணை உள்ளவன் என்று காட்டுவதற்காக அவரை வழிபடுபவர்கள் இவரை கொன்று விட்டார்கள். திருபுஸ் அவர் பேர் ஏதோ ஒரு பேர் தான். ஒரு சின்ன இளைஞர் தான் அவர். ஆமா. அது கொண்டது மட்டுமல்ல, அவருடைய உடலை தொங்க விட்டு எரிக்கவும் ஒரு செய்திருக்கிறார். மிகப்பெரிய பயங்கரவாதம் இல்ல. அதனால இது இந்த வலதுசாரித்துவம் என்பது பல இடங்களில் ஒரு ஒரு அவநம்பிக்கை, தனி மனிதர்கள் அப்புறம் கூட்டமாக ஒரு கொள்கையில் ஒரு நம்பிக்கையில் நாட்டம் வைத்து வாழ்பவர்களுக்கு அவர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை குறைந்து போக போக தி அதர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற எண்ணம் வலுத்திருக்கு. மாபு இந்த எண்ணம் பல இடங்கள்ல இருக்கு. மேலை நாடுகள்ல கூட இருக்கு. ஆனால் மேலை நாடுகளில் நல்ல வேளைக்கு பல மிதவாத சக்திகள், மிதவாத குரல்கள் ஒலிக்கின்றன. இப்ப நம்ம இந்தியால இல்லையா இருக்கு. ரெடிக்கல் ஃபோர்ஸ் இருக்கு. மிதவாத சக்திகள் தான் அதிகரித்து இருக்கிறது. கண்டிப்பா 5% கூட கிடையாது. கண்டிப்பா 95% மிதவாதிகள் தானே. உண்மைதான். ஆனால் ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு விஷம் கெட்டு போயிடும், அந்த முழு பாலும். அது உண்மைதான். இப்போ ஒரு கேள்வி. முகமது யூனஸ் த ப்ரோ யூஎஸ் ஃபோர்ஸ், யூஎஸ் பிஹைண்ட் குர்டினைஸ்ட் எவ்ரிதிங். நான் அப்படி நினைக்கல. அது வழக்கமா இங்க இருக்க கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்ஸ், உலகம் முழுக்க கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்ஸ் இருக்காங்க. சமீபத்தில் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸை அந்த நாட்டினுடைய அதிபருடைய தலைமைச் செயலாளராக இருக்கிற சூசன் வைல்ஸ் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார். ஜேடி வான்ஸ். அவர் இந்தியா பொண்ணை முடிச்சதுனாலே இல்லை, அப்படி இல்லை. ஒரு பொதுவாக அவர் ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி. அந்த அம்மா அவர்களோடலாம் வேலை செய்யறதுனாலையும் ஷீ இஸ் த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், ட்ரம்ப்புடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். ஒரு மிகப்பெரிய பதவி, கேட் கீப்பர். அந்த அம்மா சொன்னா தான் நீங்க போய் அதிபர் ட்ரம்ப்பை பார்க்க முடியும், யாரா இருந்தாலும் சரி. என்ன அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுடைய ஹெட்ன்னு நம்ம இங்க இருக்கு இல்லையா, அல்லது கேபினட் செக்ரட்டரி இருக்கு இல்லையா, ஏறக்குறைய அந்த இடத்துல இருக்கிற ஒரு அம்மையார். அந்த அம்மா சொல்றாங்க கான்ஸ்பிரசி தியரிஸ்ட். அது மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் வலதுசாரிகளாகவும் இருக்கிறார்கள், இடதுசாரிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த இடதுசாரிகளுடைய ஃபேவரட் பாஸ்ட் டைம், அவர்களுடைய மிக பிடித்தமான பொழுதுபோக்கு என்னன்னா, இந்த சென்னையில் மழை பெய்யவில்லை என்றால் கூட அதற்கு அமெரிக்கா தான் காரணம்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால யூனஸுக்கு என்ன இதனால, அவர் ஒரு தற்காலிக இடைக்கால ஏற்பாடு. அவர் நினைக்காத இடத்திற்கு அவரை வாழ்க்கையில் அவர் நம்பும் ஆண்டவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறான். அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அவர் நினைச்சே பார்த்திருக்க மாட்டார் அவர் ஆட்சிக்கு அந்த நாட்டை நிர்வகிப்பாருன்ட்டு. 15 மாதங்களாக ஏகோபித்த ஆதரவோடு அவர் சிறப்பு ஆலோசகர், சீஃப் அட்வைசர் என்ற தகுதியை பெற்று அவர் கீழே அவர் சொல்லி அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த நாட்டினுடைய இராணுவம் அந்த ஆட்சியை கைப்பற்றாமல் அவர் அதற்கு ஒரு ஃபிகரேட்டாக, ஒரு முகமாக அவர் ஆட்சி செய்கிறார். அவர் மிக சரியான செய்திகளை, மிக சரியான தகவல்களை அவர் இப்பெல்லாம் சொல்றார். இந்த மாதிரி இந்த வன்முறை எங்கேயும் கொண்டு போகாது, நீங்க நிதானமாக நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்றார். ஏன்னா இந்த வன்முறை நீங்களே உங்களுடைய காலை சுட்டுக்கொள்வது மாதிரி. நீங்க யாரை பழிச்சு இதை பண்றீங்களோ அவர்களுக்கு ஆபத்து வருதோ இல்லையோ, உங்களுடைய இனத்து மக்கள், உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களையே நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் சேதப்படுத்துகிறீர்கள். அது தெரிய மாட்டேங்குது தீவிரவாதிகள். எந்த 2 தரப்புலையும் இருக்கு தீவிரவாதிகள். ஸோ எனக்கு அப்படி தோணலை. அவரோட நம்முடைய அதிபர் ட்ரம்ப்னுடைய இந்திய தூதர், அவர் நேற்றோ முந்தா நாளோ முகமது யூனஸ் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கார். கோர் அவர் பேர். அவர் தெற்காசியாவுக்கும் மத்திய ஆசியாவுக்கும் அவர் சிறப்பு தூதர். இந்தியாவுக்கு தூதர் மட்டுமல்ல, ஸ்பெஷல் என்வே. ஆமா, அந்த 2 பொறுப்பும் அவருக்கு இருக்கு. அவரோட 1/2 மணி நேரம் பேசுறார் முகமது யூனஸ் முந்தா நாள். என்ன அமெரிக்காவுக்கு இதுல என்ன பெரிய லாபம் இருக்க முடியும்? முகமது யூனஸுக்கு அங்க அந்த பதவியில் அவர் தொடர்ந்து நீடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா நான் நினைக்கல. இல்ல, ஒருவேளை தெற்காசிய பிராந்தியத்தில் சமீபகால உறவுகளில் இந்தியா அமெரிக்காவுக்கான அந்த ரெசிப்ராக்கல், அதை புரிந்து கொள்ளக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி பட் ஜஸ்ட் ஸ்லைட்லி டிக்ளைன், சிறிய அளவில் அது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு சரியான கூட்டாளியாக சீனாவுக்கு எதிராக இந்தியாவை பார்க்கிறார்கள் என்று சொன்னாலும் சமீப முரண்கள் அவர்கள் பங்களாதேசத்தில் இது போன்ற நடவடிக்கை எடுப்பதாக இந்திய ஏராளமான பத்திரிகையில் எழுதி கொண்டிருப்பது. இல்லை, அதுதான் சொன்னேன். கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்ஸ் நம்ம தமிழகத்தில் கவிஞர்களுக்கு அடுத்து அதிகமாக இருப்பவர்கள் அவர்கள் தான்.
இடதுசாரிகள் இல்லை கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசி என்ன அந்த அந்த சதி புரியுது சதி திட்டத்தை புரியுது. நம்புபவர்கள். புரியுது. அதனால நான் அப்படி நினைக்கல. இது இது வந்து அந்த அம்மையார் ஒரு மிதவாத அரசை நடத்தினார். அந்த அரசு ஒரு நல்ல நிர்வாகத்தை தரல. 15 ஆண்டுகள் நீங்க ஆட்சியில் இருந்தீங்கன்னா நல்ல நிர்வாகத்தை தர முடியாது. இதுல நீங்க மெத்தனம் ஆயிடுவீங்க. ஒரே ஒரு வார்த்தை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இல்யூஷன். எது? அமெரிக்கா தான் எல்லாவற்றிலும் தலையிடுகிறது. இல்ல நான் அப்படி நினைக்கல. அமெரிக்கா தான் இதை தூண்டி விடுகிறது. நான் தான் சொல்றேன். அமெரிக்காவின் பின்புலம் தான் இருக்கின்றது. அதுல அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? அதை நீங்க எனக்கு இது ஒரு மாய பிம்பமா? நீங்க எனக்கு ரேஷனலா அதை விளக்கணும் இல்ல. அதாவது இஸ்லாமிய தீவிரவாதத்தை இப்ப இஸ்லாமிய தீவிரவாதிகள் கையில தான் அந்த நாடு போயிட்டு இருக்கு. அவர்களை வளர்த்து விடுவதோ அவர்கள் ஆட்சிக்கு வருவதிலோ அமெரிக்காவுக்கு என்ன பெரிய லாங் டேர்ம் நெடுந்தொலைவு இலக்கு என்னவாக இருக்க முடியும்? அது அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு அவர்களுடைய நலத்துக்கு எப்படி உதவியாக இருக்கும்? அதனால இது எனக்கு ரேஷனலா தெரியல. ரேஷனல். சரி, இப்ப இந்த கன்ஃபாபுலேஷன், இது விதமான ஒரு குழப்பம், இந்த கன்ஃபாபுலேஷன் அமங் த சொசைட்டி, இது இந்தியாவாக இருந்தாலும் சரி, அங்க இருந்தால் நம்முடைய பக்கத்து நாடுகள், கடும்போக்குவாதிகள் வடகிழக்கு மாநிலங்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மரணித்து போன ஷெரீப் உஸ்மான் ஹாதினுடைய கடைசி பேச்சு. ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு இப்படி காட்டினார், இது வைடர் அகண்ட பாரதத்தை மாதிரி அகண்ட பங்களாதேஷ். இப்போ இந்த மாதிரி நிலைகள் போகிற போது ஜமாத்துல் இஸ்லாமிய அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாங்க. முகமது யூனஸ் அவங்களை எதிர்த்து நீ எதுவுமே பேட் பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு பேட் அட் அகைன்ஸ்ட் யூ. வாட் வில் ஹேப்பன்? இல்லை இது ரொம்ப நான் என்ன கேட்குறேன்னா, டுடே டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ. இல்லை ஐ விஷ் ஐ ஹேட் அ கிறிஸ்டல் பால். அல்லது ஒரு இந்திய ஜோசியராக நான் இருந்திருந்தால் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பேன். எந்த பெரிய சர்வதேச உறவுகள் நிபுணராலேயும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். எனக்கு இதற்கான விடை தெரியவில்லை. கவலைக்கிடமான ஒரு சூழலில் வங்கதேசம் இருக்கிறது. மிக கவலைக்கிடமான இடத்தில் இந்திய வங்கதேச உறவுகள் இருக்கு அப்படின்ற வழக்கம் தான் எனக்கு சொல்ல தெரியுது. இந்த February 12 ஒரு பொது தேர்தல் நடக்க இருக்கு. அந்த பொது தேர்தலில் ஒரு புதிய தலைமுறையினர் ஆட்சிக்கு வருவார்கள். அவர்கள் வலதுசாரி கொள்கையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஆனால் பவர் யூஸ்வலி மாடரேட்ஸ். நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு அதனுடைய யதார்த்தம் உங்களை கட்டுப்படுத்தும், மட்டுப்படுத்தும், உங்களை மென்மையாக்கும். அதை நாம் நம்பணும். அப்படி நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால இவர்கள் வந்தா அப்புறம் 2 நாடுகளும் ஒருத்தரை ஒருத்தர் தவிர்த்துட்டு அவர்கள் இயங்குவது முடியும்னு நான் நினைக்கல. அதனால நம்ம காட்டிலும் அவர்கள் நம்மை நாடி இருப்பவர்கள். நம்ம ஒரு பெரிய நாடு, நீர்வரத்திலிருந்து எல்லாத்துலேயும் நம்மளை அவங்க நாடி இருக்கிறாங்க. அதனால they cannot defy geography and history அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப சிறப்பு திரு கண்ணன் ராஜரத்னம் சார். இப்போ நாம் பேசுனது இன்னும் பேசலாம், இன்னும் பல மணி நேரங்கள் பேசலாம். கல்ச்சரலாக பேசலாம், கலாச்சாரமாக பேசலாம். அவர்கள் இந்த கேள்வியிலே ஒன்று, நான் பாகிஸ்தானை பற்றி கேட்க மறுக்கவில்லை, மறந்திருக்கிறேன். அதை அப்புறம் கேட்டுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு இறுக்கமான ஒரு பதிலை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நான் மட்டும் சுபிச்சமாக இருந்தால் போகாது, இது இந்திய மண்ணினுடைய விசேஷத்தன்மை. எங்கள் பக்கத்து வீட்டாரும் சுபிச்சமாக ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய பதிலாக நான் புரிந்து கொண்டேன். உங்களுடைய கவலையும் நான் எடுத்துக்கொண்டேன். அடுத்தடுத்த காலத்தில் வங்கதேசத்தினுடைய அடுத்த அரசியல் நாம் பேச பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட அன்பிற்குரிய திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களுக்கு உளப்பூர்வமான நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா.